இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அவெஞ்சர்ஸோட டூம்ஸ்டே அந்த படத்தோட ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓ, சேவிய ஸ்கூலா? இப்ப நடக்க இருக்கிறத யாராலையும் மாத்த முடியாம போகலாம். இந்த நாள் முடியறதுக்குள்ள மனசாட்சிய உலுக்குற ஒரு முடிவை எடுக்கணும். ஓட டாக்டர் டூம் ஆடிச்சு. என் வாழ்நாள்ல பல வீரர்களோட போருக்கு போயிருக்கேன். ஓ, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வராங்க. ஓ, இவங்களும் இருக்காங்க. அவெஞ்சர்ஸ் இந்த இவங்க பக்கி இருந்தாலும் அவங்க போர். ஆனா அவங்க எதிர்த்த எதிரிகளும் அச்சுறுத்தல்களும் நாம சந்திக்க இருக்கிற ஆபத்தோட ஒப்பிட்டா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம். தனியா போகிறாரா? ஓ, சைக்ளோப்ஸ். ஏய், தேங்க்ஸி. இப்ப நாம தோளோட கேம்பிட் நினைக்கிறேன் அவருக்கு. அவங்க ஓ, லோக்கி இருக்காரு. மண்ணோட மண்ணாயிடும். உங்க தலகணத்தை இறக்கி வச்சுட்டேன். ஓ, மிஸ்டிக். ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அக்னிட்டோ. நாம மீண்டு வந்தா சகோதர சகோதரிகளா வாழ்வோம். குறிச்சு வச்சுக்கோங்க. வா, ரெண்டு வரல பட்டாரா? இதெல்லாம் நடக்க ஒரு பேரதிசயம் தேவை. பேரதிசயம். ஹலோ நண்பா. யார் வயசுது? கேப்டன் அமெரிக்கா கிறிஸ் ஈவன்ஸ் வந்துட்டாரு. ஸ்டீவ் ரோஜர்ஸ் அவெஞ்சர்ஸ் டூம். டூம்ஸ்டே. ஓ, இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. சூப்பர், நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல. ஆனா இதுல எக்கச்சக்க பேர் அது இந்த இதுல காட்டுனது எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வந்து எதுலயோ ஒரு பாட்டுல வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த அது பேர் என்ன, நியூ அவெஞ்சர்ஸ்னு வந்துச்சு அந்த படத்துல. அதாவது தண்டர் போல்ட்னு படம், அதோட கிரெடிட் சீன்ல பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு ஃப்ளைட் மாதிரி ஒன்று வரும் வானத்துல. அது என்னன்னு பார்த்தா அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அவங்க தான் வர மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி இதுல மேக்சிமம் என்னன்னா அவங்க வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்துலாம் வராங்க. அவங்க யூனிவர்ஸ் ஆபத்துல இருக்கிறதுனால அங்கதான் டாக்டர் டூம் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க எல்லாம் சேர்றதுக்கு தான் அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் தான் ஆரம்பிக்கிறாங்க சேர்க்கறதுக்கு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட போன வாட்டி அவெஞ்சர்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் எல்லா அவெஞ்சரும் எப்படி இவங்க இணையிறாங்க, எப்படி சேர்றாங்க, யார் யாரெல்லாம் சேர போறாங்க, அந்த இதுதான் பயங்கரமா இருக்கும். எனக்கு தோர் தனியா சண்டை போடுறது பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே தோர்ந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. இங்க எல்லாருமே தோந்துட்டாங்க. தோராலையுமே வெறும் 2 விரல வச்சு இப்படி தடுக்கிறாரு அசால்ட்டா. ஏன்னா அதான் டேனோஸ் கூட மோதும் போதே இது அந்த 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அத்தனை வச்சுமே அந்த அவரோட இது ஹேமரை தடுக்கவே முடியாது. அது வந்து அடிச்சு வெட்டிரும் தோரையே. டேனோஸே வெட்டிரும். தோர் வந்து வெட்டிடுவாரு. ஆனா இவர் அசால்ட்டா 2 விரல தடுக்கிறாரு. இது பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இது ட்ரெய்லர்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய மறைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க இப்போ ஸ்பைடர்மேன் வேற வரப்போகுது 30ஆம் தேதி. அந்த படம் வந்தால் தான் தெரியும் அதுல என்னென்ன இருக்கு. அது அந்த லிங்க்லாம் கண்டிப்பா ஸ்பைடர்மேனும் இதுல மெயினான ஒரு கேரக்டரா இருப்பாரு. நிறைய கேரக்டர் உள்ள வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பனிஷரும் உள்ள வருவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அது எக்கச்சக்க இது இருக்கு. நிறைய பேரை மறைச்சு வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போதைக்கு இவங்களெல்லாம் காட்டியிருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு கேப்டன் அமெரிக்கா காட்டுனது பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஆமா ஆமா, இதுல நிறைய வந்து அதான் நம்ம பார்க்காததெல்லாம் நிறைய இது இருக்கும். இதுல கம்மியா நம்ம காட்டுறாங்க. அங்க போய் பார்க்கும்போது இன்னும் ஃபுல்லா ரெடி ஆகலன்னு நினைக்கிறேன். அந்த வாய்ஸ்லாம் அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதான் நிறைய எனக்கு தெரிஞ்சு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வந்து அதோட மீனிங்கே புரிஞ்சுக்கோங்க. டூம்ஸ்டேனா அப்போ
டாக்டர் டூமோட இதாக தான் இருக்க போகுது. அதாவது கிட்டத்தட்ட அவெஞ்சர்ஸ் அவர்தாங்க இன்ஃபினிட்டி வார் மெயின் மாதிரி. அதான் இன்ஃபினிட்டி வார் பார்த்துருப்பீங்க. அது ஃபுல்லாக அந்த படமே எப்படி முடியும்னா டேனோஸ் ஜெயிச்ச மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவர் போய் ஒரு இடத்துல உட்காந்துருவார். கிட்டத்தட்ட இந்த படமும் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வில்லன் ஜெயிக்கிற ஒரு படமாக தான் இருக்க போகுது. ஆனால் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி இருக்க போகுது, யாரா சாக போகிறாங்கன்னு தெரியல. இது கொஞ்சம் பயங்கரமான ஒரு படமாக தான் இருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் இருக்கும்.